இதே நேரம் கொழும்பிலிருந்து மும்பைக்கு சென்ற 165 கோடி ரூபாய் கொக்கைன் பெண் உட்பட 5 பேர் கைது என்பதான மற்றொரு தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கிறோம். இந்தியாவின் மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச மாநிலத்தில் 165 கோடி ரூபாய், அதாவது 47 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பிலிருந்து மும்பைக்கு சென்ற விமானத்தில் இந்த போதைப் பொருட்கள் இவ்வாறு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக கடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக பெண் பயணி ஒருவர் உட்பட 5 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து மும்பைக்கு வரும் விமானத்தில் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததாகவும், இதையடுத்து இந்தியாவின் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மும்பையின் சத்ரபதி சிவாஜி சர்வதேச மாநிலம் வந்தடைந்த ஒரு பெண் பயணியின் உடைமையை பரிசோதித்திருக்கிறார்கள். இதன்போது 9 தேயிலை தூள் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்திருந்த கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த சுமார் 4.7 கிலோ நிறையுடன் அதன் மதிப்பு 47 கோடி ரூபாய், அதாவது இந்திய மதிப்பில் கொக்கைன் கடத்தி வந்த பெண் அதை வாங்கிச் செல்ல வந்த ஒரு உட்பட 5 பேரை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சர்வதேச போதை கடத்தல் கும்பல் அண்மை காலமாக போதைப் பொருளை கடத்த இந்திய பெண்களை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இதனை கண்டறிவதை தடுக்க உணவுப் பொருட்களுக்குள் வைத்து கடத்துகின்றனர் என இவ்வாறு தெரிவிக்கப்படுகிற தகவலாகவும் அமைந்திருக்கிறது. எனவே போதைப் பொருட்கள் அனைத்து இடங்களிலும் இவ்வாறு வியாபித்திருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் முக்கியமான செய்தியாக அமைகிறது.